வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஏஎம் ரேண்டம் தாட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம விண்டோஸ் ஓஎஸ் எப்படி பிசி ஆர் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை ஆரம்பிக்கலாங்களா? ஓஎஸ் போடுறதுக்கு மொத்தம் 2 காரணம் இருக்குது. ஒன்று, விண்டோஸ் ஓஎஸ் கிராஷ் ஆகுறது, அண்ட் இன்னொன்று புது விண்டோஸ் வெர்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. இப்போது இந்த விண்டோஸ் ஓஎஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவைன்னு பார்ப்போம். நம்பர் 1, பென்ட்ரைவ். பென்ட்ரைவ் சைஸ் மினிமம் 8 GB இருக்கணும். நம்பர் 2, விண்டோஸ் ஐஎஸ்ஓ ஃபைல். இந்த ஃபைல் எப்படி அஃபிஷியலாக டவுன்லோட் பண்ணுறது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நம்பர் 3, லேப்டாப் ஆர் பிசி. இந்த ஃபைல்ஸ் போட நமக்கு ஒரு சிஸ்டம் தேவை, அதனால எதுனா ஒரு லேப்டாப் ஆர் ஒரு பிசி ரெக்கமெண்டட். நம்பர் 4, பூட்டபிள் சாஃப்ட்வேர். இந்த ஐஎஸ்ஓ பென்ட்ரைவுக்கு பூட் பண்ண ஒரு பூட்டபிள் சாஃப்ட்வேர் தேவை. பூட்டபிள் சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்குது, பட் நான் ஏன் ரூபஸ் சஜஸ்ட் பண்ண காரணம், இது ஃப்ரீ அண்ட் வெறும் ஐஎஸ்ஓ ஃபைல்ஸ் மட்டும் பூட் பண்ணாமல் பழைய லெகசி மதர் போர்ட்ஸ் இப்போ இருக்கிற UEFI சப்போர்ட் பண்ணாது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்ட்ரா பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணி சம் ஃபைல்ஸ் ஆட் ஆகி சப்போர்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த 4 விஷயம் போதும் நம்ம ஓஎஸ் போட்டுக்க முடியும். இப்போது ஓஎஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்கள் சிஸ்டம் வெப்சைட்குள்ளே விண்டோஸ் ஓஎஸ் டவுன்லோட் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க்கே மைக்ரோசாஃப்ட் அஃபிஷியல் சைட் காட்டும். அதில் விண்டோஸ் 11 கிளிக் பண்ணுங்கள். பிகாஸ் வெர்ஷன் 10 பல சைட்டு வருது அண்ட் உங்களுக்கு எந்த நியூ ஃபீச்சர்ஸும் வராது. பேஜ் உள்ளே போனதும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செலக்ட் டவுன்லோடுன்னு காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா விண்டோஸ் 11 ஆப்ஷன் காட்டும். அதை செலக்ட் பண்ணி டவுன்லோட் நவுன்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போது ப்ராடக்ட் லாங்குவேஜ் சூஸில் இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னலை செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு 64 பிட் டவுன்லோடுன்னு காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகும். இது அரவுண்ட் 6.33 GB கிட்ட வரும். ஸோ நீங்கள் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் ஆர் 5G ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா டவுன்லோட் பண்ணிடலாம். இன்கேஸ் 4G நெட்வொர்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா பாஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது பூட்டபிள் சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வெப்சைட் உள்ள ரூஃபஸ் டவுன்லோட் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டில் நம்மளுக்கு அஃபிஷியல் பேஜ் காட்டும். அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் காட்டும். அதில் ஃபர்ஸ்ட் ரூஃபஸ் 4.5 EXE கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிடும். ஓகே, இப்போ ஓஎஸ் எப்படி பென்ட்ரைவ்க்கு பூட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பென்ட்ரைவ் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. மேக் ஷுவர் உங்கள் பென்ட்ரைவில் எந்த ஃபைல்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. தென் ஷோ ஆன பென்ட்ரைவ் ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் FAT32ன்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை NTFSக்கு மாற்றிக்கோங்க. ஏன்னா பழைய மதர் போர்ட்ஸ் FAT32 சப்போர்ட் பண்ணுறது கஷ்டம். NTFSல சேஞ்ச் பண்ணிக்கிற சேஃபர் சைடு. இப்போது ஸ்டார்ட் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் பென்ட்ரைவ் ஃபார்மேட் ஆகிடும். இப்போது டவுன்லோட் பண்ண பூட்டபிள் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆகிற ரூஃபஸ் சாஃப்ட்வேரில் ஃபர்ஸ்ட் டிவைஸ் நம்ம பென்ட்ரைவ் காட்டுதான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பூட் செலெக்ஷனில் டிஸ்க் ஆர் ஐஎஸ்ஓ இமேஜில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பக்கத்தில் செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ண விண்டோஸ் ஐஎஸ்ஓ ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இமேஜ் ஆப்ஷன் ஸ்டாண்டர்ட்லேயே விட்டுருங்க. பார்ட்டிஷன் ஸ்கீமில் MBR GPT இருக்கும். அதில் GPT செலக்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் MBR ஓல்டர் சிஸ்டம்க்கு டிசைன் பண்ணுது. அப்புறம் டார்கெட் சிஸ்டம் அப்படியே விட்டுருங்க.
இப்போது ஃபார்மேட் ஆப்ஷன்ஸில் வால்யூம் லேபிள் கேட்கும். அதில் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ கொடுக்கலாம், இல்லை அப்படியே விட்டுறலாம். நான் ஓஎஸ்ன்னு நேம் கொடுக்குறேன் அண்ட் மிச்சம்லாம் அப்படியே விட்டுட்டு ஸ்டார்ட் கொடுங்க. விண்டோஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் எதுவும் டிக் பண்ணாமல் ஓகே கொடுங்க. உங்களுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் வரும், உங்கள் பென்ட்ரைவ் ஃபைல்ஸ் மொத்தமாக டெஸ்ட்ராய் ஆகிடும்னு. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், எதுனா இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் இருந்தால் அது எடுத்து வச்சுக்கோங்கன்னு. இப்போது அகெயின் இது ஃபார்மேட் பண்ணோம். ஸோ ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா பூட்டபிள் பென்ட்ரைவாக ஸ்டார்ட் ஆகும். A few minutes later. ஓகே, இப்போ நம்ம பென்ட்ரைவ் பூட்டபிள் ட்ரைவாக மாற்றிருப்போம். நம்ம எந்த பிசி ஆர் லேப்டாப்பில் போடணுமோ அதில் இந்த பென்ட்ரைவ் பூட் பண்ணணும். அது எப்படின்னு பார்ப்போம். லேப்டாப்பில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா சார்ஜில் கனெக்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் உங்கள் பிசிஆர் லேப்டாப் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணால் நம்ம பழைய பூட்டபிள் டிரைவ் தான் வரும். அதுக்கு பதிலாக இந்த பென்ட்ரைவில் இருக்கிற பூட்டபிள் டிரைவ் எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம். நமக்கு மொத்தம் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று பயோஸ் மெனு அண்ட் இன்னொன்று பூட் மெனு. பூட் மெனுவில் உங்களுக்கு எந்த டிரைவ் பூட் பண்ணணும்னு கேட்கும். அதுவே பயோஸ் மெனுவில் நமக்கு எல்லா செட்டிங்ஸும் இருக்கும். ஸ்க்ரீனில் பூட் மெனு கீஸ் சார்ட் போடுறேன். அதை பாஸ் பண்ணி உங்கள் மாடல் எதுன்னு பார்த்து அந்த கீயை ப்ரெஸ் பண்ணி பூட் மெனுவில் போங்க. பூட் மெனுவில் நீங்கள் எந்த பென் டிரைவ் பூட்டபிள் டிரைவை ஆக்குனீங்களோ அதை செலக்ட் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட் ஓஎஸ் பூட் ஸ்க்ரீனுக்கு போயிடும். ஆனால் சில மதர் போர்ட்ஸில் பூட் மெனு ஓப்பன் ஆகாது, ஒன்லி பயோஸ் மெனு தான் வரும். ஸ்க்ரீனில் பயோஸ் கீ சார்ட் போடுறேன். அதில் எந்த மாடல்னு பாஸ் பண்ணி பார்த்து பயோஸ் மெனுக்குள்ளே போங்க. பயோஸ் உள்ள பூட் ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அது உள்ள UEFI அண்ட் லெகசி பூட் ஆர்டர் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் எப்போவும் UEFIயில் பூட் பண்ணுங்கள், பிகாஸ் லெகசிலாம் பழைய மெத்தட் அண்ட் ஸ்லோவாகவும் இருக்கும். ஸோ நான் இப்போது யூஎஸ்பியை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக மாற்றி எஸ்கேப் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது அது உங்கள் பென்ட்ரைவ் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக எடுத்துகிட்டு ஓஎஸ் பூட் ஸ்க்ரீனுக்கு போகும். இப்போது ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். லாங்குவேஜ் டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் யுனைடெட் கிங்டம்லேயே இருக்கும். டைம் அண்ட் கரன்சி ஃபார்மேட்டில் இங்கிலீஷ் இந்தியா செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் நவ் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே பாக்ஸ் டிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போது 2 ஆப்ஷன்ஸ் காட்டும். நீங்கள் அப்கிரேட் பண்ணணுமா இல்லை கஸ்டம் இன்ஸ்டால் பண்ணணுமான்னு கேட்கும். பழைய விண்டோஸ்லேருந்து புது விண்டோஸ்க்கு மாறணும்னா அப்கிரேட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுவே ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணுறவங்க கஸ்டம் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் எந்த பார்ட்டிஷனில் இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்கும். மோஸ்ட்டாக பழைய OS எந்த பார்ட்டிஷனில் இருக்கோ அதுவே செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் அந்த பார்ட்டிஷனில் ஃபைல்ஸ் எதுனா இருந்தால் வேறு பார்ட்டிஷனில் சேஞ்ச் பண்ணி பழைய பார்ட்டிஷனில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். பார்ட்டிஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். உங்களுக்கு எதுனா பண்ணுறதுல டவுட் வந்தால் அதை செக் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணுற பார்ட்டிஷன் பழைய OS போட்டது, இதில் எந்த ஃபைல்ஸும் இல்லை. ஸோ அதை செலக்ட் பண்ணி ஃபார்மேட் கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. அப்போ தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற OS எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இன்ஸ்டால் ஆகும். இப்போது நெக்ஸ்ட் கொடுத்தா நம்ம விண்டோஸ் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். A little longer than a few minutes later. இந்த இன்ஸ்டாலேஷன் முடிஞ்ச அப்புறம் அதுவே ரீஸ்டார்ட் ஆகும்.
ரீஸ்டார்ட் ஆகி விண்டோஸ் செட்டப் பேஜுக்குள்ளே போகும். அதில் சில கொஸ்டின்ஸ் கேட்கும், அதாவது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அந்த மாதிரி. நீங்கள் விண்டோஸ் 11 புது வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக கேட்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஃபோன் ஹாட்ஸ்பாட் ஆர் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் கனெக்ட் பண்ணிக்கோங்க. Moments later. One hour later. எல்லா கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் அப்டேட் எல்லாம் செக் பண்ணி உங்கள் விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். இந்த ப்ராசஸில் சிஸ்டம் நிறைய வாட்டி ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ பயப்பட வேண்டாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். எதுனா இது ரிலேட்டடாக டவுட் வந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு ஏஎம் ரேண்டம் தாட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம்